அப்பாடா, இந்த குண்டு பொண்ணை விரட்டியாச்சு. இவளை விரட்டிட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள படாத பாட ஆயிடுது. இன்னைக்கு சமைச்சு வச்ச கோழியை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த மருமக கறி குண்டு பொண்ணு இருந்தா ஒன்றும் சாப்பிட முடியாது. அதுலேயும் இருக்கே அந்த வாண்டு, பயங்கர வாய். அப்பாடா, ஒரு வழியா ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இதை முதல்ல குண்டு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லணும். ஆத்தா, ஆத்தா, கதவை திறங்க. என்ன ஆத்தா இவ்வளோ நேரம் ஆகியும் கதவை திறக்காம இருக்கு? என்ன நம்ம மயன் குரல் மாதிரி இருக்கு, வந்துட்டானா? ஐயோ, இந்த சாப்பாடெல்லாம் உழைச்சி வைக்கணுமே. இப்போ என்னைய பார்த்தா என்ன நினைப்பான்? வந்த உடனே குண்டு பொண்ணு கேட்பானே, நம்ம என்ன பதில் சொல்றது? சரி, வரட்டும் பார்ப்போம். வாப்பா, வா ராசையா. குண்டு பொண்ணு எங்கம்மா? ஒரு நல்ல செய்தி சொல்லணும். நல்ல செய்தியா? என்ன செய்திப்பா? அம்மா கிட்ட சொல்லு. எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்குமா, அது குண்டு பொண்ணுகிட்ட சொல்லலான்னு வந்தா குண்டு பொண்ணுவா இன்னும் காணோம். அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சமைச்சுக்கிட்டு இருக்காளா? அதை ஏன்பா கேட்குற? மதியானம் ஆச்சே, இன்னும் சமைக்கலையாமான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கு போய் உனக்கெல்லாம் நான் என்ன டெய்லி வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இப்படி நீ கண்டபடி பேசிட்டு வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டாப்பா. அப்படி அவ பேசுனா? அப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டாளே. எனக்கு என்னமோ நீ தான் பேசியிருப்பியான்னு தோணுது. கண்டுபிடிச்சிருவானோ? சமைக்கலைன்னு சொன்ன, ஆனா வீட்டில் நல்ல வாசனையா வருது. அட, அது ஏன்பா கேட்குற? அது பக்கத்து வீட்டில் இருந்து வர்ற வாசனைப்பா, வாசனைப்பா. இனிய நீ கூட நம்பலேனா வேற யாருதாப்பா நம்புவா? கல்யாணம் முடிஞ்சாலே பொண்டாட்டி பக்கத்து சாஞ்சிட்றாங்களே. நான் என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல? நானாப்பா உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். அவளா திமிர் எடுத்து போய் போறா. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? அந்த வாண்டு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. சரி சரி, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. நான் குண்டு பொண்ணு எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். என்னது? அவளை போய் நீ கூட்டிட்டு வரியா? அவளை தானே குவிச்சுக்கிட்டு போனா, அவளே வரட்டும். நீ கூப்பிட போனீன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? சும்மா இருங்க ஆத்தா. இங்க வீட்டில் இருக்கிற மருமகளை வெளியில அனுப்பிச்சுட்டா மட்டும் குடும்ப கௌரவம் கோட்டை கட்டி வாழுமா? என் குண்டு பொண்ணுவும் என் மயனை விட்டுட்டும் என்னால இருக்க முடியாது. நான் இப்போ போய் உடனே தேடி பார்த்து கூட்டிட்டு வர போறேன். அவ வந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நீங்க வீட்டில் இருங்க, இல்லை இல்லாம போங்க, உங்களோட இஷ்டம். இப்ப வந்தவளுக்காக 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த தாயவே ஏத்து பேசுறியே. இந்த டைலாக தான் நான் பிறந்ததுல இருந்தே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போய் குண்டு பண்ண கூட்டிட்டு வரத்தான் போறேன். இந்த டைலாக சொல்லி கூட இவன் மனசு மாறலையே. சரி சரி, வரட்டும், வச்சுக்கிறேன்.